கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் என்று பார்ப்போம். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாத எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். நாம் அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கிறது. உங்களுடைய குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் அமையும். உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெறுவோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்களின் சட்டையின் கீழே மறைத்து காத்து கொள்வார். வேலி அடைத்து கொள்வார். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்வார். எந்த தீமைகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுடைய வீட்டில் சமாதானம் சந்தோஷம் ஏற்படும். ஆசீர்வதிப்பார். வேலையை தருவார். குழந்தைகளுக்கும் அறிவில்லாமல் இருந்தால் அறிவை ஊட்டுவார். அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு அனுதினமும் கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார். கிருபை பெற வேண்டும். பழையதெல்லாம் ஒளிந்து போவோம். புதிய கிருபைகள் கிடைக்கும். அவருடைய இரக்கங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதிகாலையில் எழும்பி தேவனோடு இருக்கும்போது நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை ஆசீர்வதித்து தருவார். வேலைகளை செய்யக்கூடிய பலனை தருவார். நீங்கள் பலவீனங்களால் இருக்கிறீர்களா? நீங்கள் அதிகாலையில் ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு பலவீனங்கள் எல்லாம் மாறிப்போகும். உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் வரும். சத்துருவானவனை ஆண்டவர் முறியடித்து தள்ளுவார். அவர் நம் மத்தியில் வருவார். நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவன் நம் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவன் நமக்காக இரக்கத்தை பாராட்டுவார். நாம் எல்லா பாரங்களையும் அவர் மேல் வைத்துவிட்டு அதிகாலையில் ஜெபிக்கும்போது நமக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே வரும். சத்துருவானன் ஓடி போவான். அவன் நம்முடைய குடும்பத்திலே வந்து பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பான். ஆனால் அவன் நம்ம அதிகாலையில் ப்ரேயர் பண்ணும்போது அந்த சத்துருவானவனால் இருக்க முடியாது. அவன் ஓடி போவான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல நம்முடைய குடும்பத்தை காத்து வழி நடத்துவார். நீங்கள் அதிகாலையில் எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். சமாதானம் வரும். ஆசீர்வாதம் வரும். ஆமென்.